கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் இருதயம் கலங்கி போய் பார்த்து கொண்டு இருக்கலாம். அடுத்தது என்ன செய்வேன் என்று சொல்லி தேங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். மனதில் சில காரியங்களை குறித்து பயத்தோடு திகிலோடு கூட இருக்கலாம். ஒரே கவலையாக இருக்கலாம். எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு திகிலோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜான் 14 சாப்டர் verse 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஏன்னா அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன், எல்லாவற்றிலும் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்று உங்களுடைய எல்லா கவலைகளையும் எல்லாவற்றையும் அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பாவை நம்புங்க, அப்பாவை விசுவாசிங்க. அப்பா பெரிய பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி கலங்கி இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நான் தருவேன் என்று சொல்லுகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 67வது வசனம். டியூட்டானமி 28 சாப்டர் verse 67. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சினாலும் உங்கள் இருதயம் பயந்து போய் இருக்கிறது. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலேன்னு சொல்லி ஒரு பயத்தோட ஒரு திகிலோடு கூட இருக்கிறீங்க. அதுவும் உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த பிரச்சனை வந்து நிற்கும் பொழுது அதை எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையேன்னு சொல்லி பயந்து கொள்ள. நீங்கள் விசுவாசம் சொல்கிறீங்க பிரதர், நீங்கள் நம்புங்கன்னு சொல்கிறீங்க. அந்த கடன்காரங்க அந்த பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த சமாதான குறைச்சலில் குடும்பத்தில் ஒரே சண்டை, ஆஃபீஸில் ஒரே சண்டை, எந்தெந்த இடத்துல நான் போகிறனோ அங்கெல்லாம் ஒரே சண்டையாக இருக்குது. அது நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது எனக்கு திகிலாக இருக்குது. அதுதான் எங்கள் அருமையாக அப்போட வார்த்தை. உன் கண்கள் காணும் காட்சினாலும். இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அப்பா சொல்கிறேன். அது பிசாசு தந்திரமாக கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து அப்பா வந்து நல்லவர் இல்லை, அவரால் அற்புதம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறான். அப்பா சொல்கிறாங்க, என்னால் எல்லாம் முடியும். பாருங்கள், விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்று சொல்லுவாய். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, எப்படா நைட்டு வரும்னு தெரில, நைட்டு வந்து நீ எப்படா காலில் வரும்னு தெரில, எனக்கு ஒரே பயமாக இருக்கே, திகிலாக இருக்கே சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இப்படி கலங்கி போய் இருக்கிறீங்க. நீங்கள் எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் வியாதி அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, உங்கள் தரித்திரம் அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாம் 34 சாப்டர் verse 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து. அப்பாவோட வார்த்தை சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்பா ரட்சிக்கிற தேவன். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள், எல்லாவற்றிலிருந்து நான் ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Proverbs 13 சாப்டர் verse 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கீங்க, எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், பிஸ்னஸில் ஒரு நல்ல டர்ன் ஓவர் வரணும், இப்படி அநேக காரியங்களை நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து அப்பா நேரடியாக சொல்கிறாங்க, நீங்கள் நெடுநாளாய் காத்து இருக்கிறது உங்கள் இருதயத்தை இலக்கை பண்ணி கொண்டு இருந்தது இவ்வளோ நாள், இனிமேல் ஜீவ விருட்சத்தை போல நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாம்ஸ் 10th சாப்டர் verse 17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சிறுமைப்பட்டவங்க, உங்களுடைய வேண்டுதலை அப்பா கேட்டுட்டாங்க. இன்று உங்களுடைய என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நான் கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்ல, அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அப்பா உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறாங்க. நீங்கள் எதை குறித்து நீங்கள்
கவலைப்பட வேண்டாம். அதனால தான் அப்பா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்ல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 1 சாமுவேல் 16th chapter verse 7ல் அப்பா சொல்கிறாங்க, மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன் என்று சொல்லி அப்பா சொல்கிறாங்க. அப்பா அங்கே தாவீதுக்காக சாமுவேல்கிட்ட பேசுகிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் நான் தேர்ந்தெடுக்கலை, என்னுடைய மகன் தாவீதை நான் தேர்ந்தெடுத்தேன். அதே போல தான் இன்னைக்கு மனுஷாளர்கள் உங்களை பார்த்து உங்களை கெட்டவங்க சொல்லலாம், உங்களை ஒதுக்கி வைக்கலாம், இப்படி அநேக காரியங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்கள் முகத்தை பார்க்குறாங்க, நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா உங்களிடத்துல வேற ஒன்றும் கேட்கல, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்குறாங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், டியூட்ரானமி 5th chapter verse 29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அப்பாவுக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு பயப்படுகிற பயம் அந்த இருதயம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எதுக்கா? நீங்க நல்லா இருப்பதற்காக. மீண்டும் பாருங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி, நீங்க நல்லா இருக்கும்படி தான் அப்பா விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அதிகமாக அப்பாவோட வார்த்தையை படிக்கணும். அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிக்கும் பொழுது அப்பா ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு எந்த வசனம் பார்த்தோம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தோம். அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பிற்பகுதியை பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் அப்பாவிடத்திலும் விசுவாசமாக இருக்கணும். அப்படி விசுவாசமாக இருக்கும் பொழுது தான் இந்த அற்புதம்லாம் நடக்கும். உங்கள் இருதயம் எப்பொழுது கலங்காது இருக்கும் அப்படின்னா, அப்பா கிட்ட விசுவாசமாக இருக்கும் பொழுது தான் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், மேத்யூ 12:34, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். உங்கள் இருதயம் எதனால் நிறையப்பட்டிருக்கிறது? அப்பாவுடைய வார்த்தை. நீங்கள் பைபிள் அதிகமாக படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்கும். நீங்கள் பேசும் பொழுது அப்பாவுடைய வார்த்தை உங்கள் மூலமாக வெளிப்படும். அவிசுவாசமா அநேக காரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்க பேசும்போது உங்களிடத்திலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அதனாலதான் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்க இருதயத்தை அப்பாவோட வார்த்தையினால நிரப்புங்க. அந்த வார்த்தை நிரப்பும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க, அதிசயத்தை செய்வாங்க. நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் அப்பா செய்வாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். துக்கித்து பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இன்று நீ ரட்சிக்கிறீர் அப்பா. அவங்களுடைய பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லா சகல பலவீனத்தை எடுத்து போடுகிறேன். அப்பா உங்களுடைய தழும்புலால் நீ சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிராக்கிள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காய் நன்றி அப்பா. இந்த தழும்புலால் சுகத்தை தருகிறதுக்காய் நன்றி. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்துருக்கோம். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. வீடு இல்லையே என்று சொல்லி வீடு தேடிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் ஒரு அருமையான வீட்டை நீர் உண்டு பண்ணி தருகிறதுக்காக நன்றி. கடன் பாரத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்க, எல்லா கடனையும் மாற்றி அவங்களை அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுகிறதுக்காக நன்றி. உன் கை செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பு என்ற வார்த்தையின்படி அவங்க செய்கிற பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். அதோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் உங்களுடைய மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து நீரே சந்தித்து அவர்களையும் அவள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.